ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கேனே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம ரேவதியோட வாழ்க்கையை அழிக்கணுன்ட்டு முடிவாக அவங்களோட விஷயத்தில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா சொல்கிறத வச்சு பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்து மூலயமா நம்ம வெட்டி விட்டுடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா சொன்னதை கேட்டு ரேவதிக்கு அந்த மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அந்த முடிவை எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னையும் நான் பிரித்து விட போகிறேன், எனக்கு இதில் விருப்பமே கிடையாது, உன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீங்களாம் நினச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்களாம் நினச்சா நான் அந்த தாலியை கழட்டி போட்டுடணும், அப்படி தானே நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி என்ன வாய் ரொம்ப நீளுது, என்னையும் எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற நம்ம சுவாதி நம்ம ரோகிணி எல்லாருமே எதுக்குமா நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சு தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களாம் கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜனும் ரொம்பவே கொதிச்சு போகிறாரு. நீ என்ன காரியம் பண்ணுறன்னு தெரியுதா ஈஸ்வரி, நீ என்ன தலைக்கால் புரியாமல் நீ ஆடிட்டுருக்க, என்ன தான் முடிவு எடுக்கிறனே உனக்கு தெரியாமல் நீ இந்த மாதிரி மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி இதுக்கு மேலே யாருமே எதுவுமே பேசாதீங்க, இது என்னோட முடிவில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனையும் எதிர்த்து பேசுகிறாங்க. ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் இந்த வீட்டு தலைவி, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக ராஜராஜன் கிட்ட பேசுகிறாங்க. நம்ம மயில் வாங்கணுமா அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லும் போது நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம சந்திரகலா நம்ம பேசுகிறாங்க. நீ இவன் மட்டும் முன்னாடியே இவனுக்கு எல்லாமே தெரியும்க்கா, இவன் மட்டும் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்திருக்கலாம், இவன் எல்லா கூட இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அந்த நேரத்தில் மயில் வாகனத்தை போட்டு கொடுத்தனால மயில் வாகனத்துக்கும் பயம் வந்துடுது. என்ன நம்ம பக்கம் ட்ராக் திருப்பி விடுறாங்க, இதை எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கொஞ்சம் அப்படியே அமைதியாகிடுறாரு. இந்த பக்கம் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயே நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ராஜாவை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் என்னால் முடியவே முடியாது, அவனை நான் எப்படியாவது உள்ளே தள்ளணும்னு நினச்சேன், தள்ளிட்டேன், அதனால் நான் அவனை அதை மட்டும் என்னால் செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, முடிவா அப்போ உங்களால் முடியாதுன்னா என்னாலேயும் முடியாதுன்னா ராஜாவை விட்டு பிரியவே மாட்டேன், ராஜா என் மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தை வச்சுருக்காரு, நானும் அவர் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், இது எங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால் நான் இதுலேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, சரி நான் அதை மாதிரி நான் முடிவு எடுத்தேன்னா நீ கண்டிப்பாக அதுக்கு ஒத்துப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரேவதியும் கண்டிப்பாக நான் சொன்ன வாக்குலேருந்து உன்ன மாதிரி தான் நான் மாற மாட்டேன், கண்டிப்பாக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம இதை கேட்ட ராஜராஜனும் மயில்வாகனம் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ரேவதி சொல்கிற, இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு நீ ஒத்துப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, அப்பா ராஜாவுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஆபத்து இருக்குது, ராஜாவை தீர்த்து கட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க, அதனால் இதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவருக்கு எதனா ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது, அதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நான் இப்படியே இருந்துட்டு போயிடுவேனே கண்டி, அவரை நான் உயிரோட சாவரிக்க விரும்பல, அதனால நான் இதை பற்றி நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் நம்ம ராஜராஜன் யோசிக்கிறாங்க, ரேவதி ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் எடுப்பா, இப்போ மாப்பிள்ளையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும், அதுக்காக தான் இவன் இந்த முடிவு எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு இது பண்ணிக்கிறாங்க. நம்ம சந்திரகலாவும், அக்கா நீ இதுக்கு ஒத்துக்கக்கா, கண்டிப்பாக அவள் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டால, நீயும் அவனை கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ரேவதி ராஜாவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க, ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல. இதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ராஜாவை வெளியில் எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்திலே அங்கே போயிட்டு நம்ம ரேவதியும் போகிறாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரியும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இந்த ராஜாவை வெளில எடுக்க போகிறேன், நான் கொடுத்த கேஸை வாபஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படுது. என்னடா இவனை வச்சு உள்ளேயே இவனோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா இந்த அம்மா என்னடா திருப்பியும் நான் கேஸை வாபஸ் பண்ணுறேன்னு சொல்லுதேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவராலையுமே எதுவுமே பண்ண முடியாதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை இது பண்ணிடுறாங்க, வெளியிலையும் கொண்டு வந்துடுறாங்க. வெளில கொண்டு வந்ததுக்கப்புறம் பஞ்சாயத்துக்கு வராங்க. பஞ்சாயத்துக்கு வந்த இடத்துல அப்போ
பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பேரனுக்கு என் பேத்தியை பிரிய வந்து மனசே கிடையாது, அவனுக்கு முழு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாங்க, 2 தரப்பு நியாயத்தையும் கேளுங்க, 2 பேருக்கிட்டேயும் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறதுனால ராஜா கிட்ட கேட்குறாங்க, ராஜா இந்த மாதிரி உனக்கு ரேவதியை பிரிய உனக்கு இது இருக்கா, விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராஜா சொல்கிறாங்க, எனக்கு ரேவதியை பிரிய துளி கூட விருப்பமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட சம்மதத்தை அந்த இடத்துல சொல்லிடுறாங்க, விருப்பத்தை. இந்த பக்கம் ரேவதியை கேட்கும்போது ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி பேசி கூட்டு வந்த மாதிரி அவங்கள வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, இப்போ மட்டும் நம்ம ராஜா கூட வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அம்மா ராஜாவை உயிரோட விட மாட்டாங்க, யாராவது ஒருத்தவங்க ராஜாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு நம்ம கடைசி வரைக்கும் ராஜாவை உயிரோடு இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அவங்க மனசில் ஆழமாக நினச்சிட்றாங்க. ஒரு பக்கம் ராஜா மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது வந்து நம்ம அம்மாவை சாவடிச்சவங்கள எப்படியாவது ராஜா கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம எப்படியாவது இந்த ஊர் மக்கள் நம்மளை பிரித்து வைக்கலாம், ஆனால் எங்களோட மனசு வந்து எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தைரியத்தில் முடிவு எடுத்துடுறாங்க. அந்த இடத்துல பஞ்சாயத்தில் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இருக்குது, நான் வந்து அவரை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன், முழு மனசாக தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க விருப்பத்தை சொன்னோன்னே நம்ம கார்த்திக்கு அதிர்ச்சி தாங்கலை. பாட்டியுமே ரொம்பவே அழுகுறாங்க, என்னம்மா சொல்கிற, இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலாமா, நீ ஏம்மா யாராவது உன்னை பயமுறுத்தினாங்களான்னு கேட்கும்போது இல்லை, இது என்னோட முழு சம்மதத்தோடு தான் நான் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜாவுக்கு எதிராக வந்து நம்ம ரேவதியும் சொல்லிடுறாங்க. ஆனால் ராஜாவுக்கு ஒரு மாதிரி மனசில் படுது, ரேவதி வந்து இது முழுசாக விருப்பத்தோடு சொல்லலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கோயில் முன்னாடி போய் நின்று இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இவங்க முழு மனசோட தான் பிரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி போய் அந்த விருப்பத்தை கேட்டுட்டு சாமி முன்னாடி அந்த காயினை வந்து வெட்டி போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம ரேவதி ரொம்பவே வந்து மனசு உருகி நின்றுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவுக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்குமே சந்தோஷம் தாங்கலை, நம்ம நினச்ச மாதிரி இவங்களை பிரித்து விட்டோன்ட்டு. ஆனால் நம்ம ரேவதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிறாங்க. இதை கேட்ட ராஜராஜனும் என்ன ரேவதி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது இல்லைப்பா, நான் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ராஜா நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜராஜனும் நம்ம மயிலும் எப்படியாவது இவங்களை 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லாஸ்ட் டைம் வந்து ராஜாவை பிடிக்காமல் நான் ஆஸ்திரேலியா போய் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு நான் இந்த இடத்த விட்டு நான் போனால் தான் என் மனசு நிம்மதியாகும்னு சொன்ன அந்த பிளானை வந்து கொஞ்ச நாளைக்கு தடுத்து வச்சாங்க. இப்போ நம்ம ரேவதியை அந்த முடிவை தான் திருப்பி எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரேவதிக்கு ராஜாவை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால அவங்க கொஞ்ச நாள் வெளிநாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரேவதி அந்த முடிவுலேருந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. இதை ராஜா கிட்டேயும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, நீ எப்படியாவது என்ன அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாவை நீ வந்து மனசை மாற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ராஜா, எனக்கு வந்து முழு நம்பிக்கை உன் மேலே இருக்குது, இந்த ஊர் உலகம் வந்து நம்மளை பிரித்து வச்சாலும் நம்ம மனசு எப்போவுமே 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம ராஜா கிட்ட ரொம்பவே அதிரடியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பாட்டிக்கும் நம்ம ரேவதி ஆறுதல் சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக வந்து என்னை ராஜா வந்து நான் வாழுவேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க சொல்லிட்டு பாட்டியும் வந்து நம்ம ரேவதி சமாதானப்படுத்துவாங்க. பார்க்கலாம், கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி தான் அந்த வீடியோ வந்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.